பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். 1980ஆம் ஆண்டுகளில் பில்லி கிரஹாமை போல புகழின் உச்சியில் இருந்தவர் ஜிம் பேக்கர். பிடிஎல் கிளப் மூலமாக கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளை நடத்தியவர். ஆனால் தவறான வாழ்க்கை மற்றும் பணக்கையாடல் போன்றவற்றால் சிறையில் அடைக்கப்பட்டார். கிறிஸ்தவ வட்டாரத்தில் அனைவரும் அவருடன் கொண்டிருந்த தொடர்பை துண்டித்து கொண்டனர். ஆனால் சுவிசேஷகர் பில்லி கிரஹாமின் அணுகுமுறை வித்தியாசமாகவே இருந்தது. ஜிம் பேக்கர் விடுதலை பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் பில்லி கிரஹாமும் ரூத் கிரஹாமும் அவரை தங்கள் வீட்டிற்கு சாப்பிட அழைத்தனர். மிக சிறப்பான உணவு தயாரித்து ரூத் கிரஹாம் அவரை உபசரித்தார். பில்லியும் ரூத்தும் அவருடன் மிக சகஜமாக பேசி சிரித்து மகிழ்ந்தனர். அப்பொழுது ரூத் கிரஹாம் தன்னிடம் கேட்ட ஒரு விலாசத்தை கொடுப்பதற்காக ஜிம் பேக்கர் தன்னுடைய பின் பாக்கெட்டில் இருந்த கவரை எடுத்தார். அவர் அந்த கவருக்குள் தேடி பார்த்து கொண்டிருந்த பொழுது ரூத் அவரிடம், ஏன் பேப்பர் கவருக்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாலெட் இல்லையா என்று மெதுவாக கேட்டார்கள். அதற்கு ஜிம், நான் சிறைச்சாலையில் இருந்தபோது என் வாலெட்டை எடுத்து கொண்டார்கள். அன்றிலிருந்து முக்கியமானவைகளை இப்படி ஒரு கவரில் வைத்துதான் நான் பாதுகாத்து கொள்கிறேன் என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருந்த பொழுது ரூத் வீட்டின் உள்ளே சென்று பில்லி கிரஹாமின் புது வாலெட் ஒன்றை கொண்டு வந்து, இதை பில்லி பயன்படுத்தவே இல்லை, நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஜிம் பேக்கர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பில்லியின் வாலெட்டை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விபச்சாரத்தில் பிடிபட்டிருந்த அந்த ஸ்திரியை எல்லா ஜனங்களும் கல்லெறிந்து கொலை செய்ய வரும்போது இயேசு கிறிஸ்து, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அங்கே ஒருவரும் அந்த ஸ்திரியை கொலை செய்ய முடியவில்லை. இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்கும்போது ஒருவரும் அங்கே இல்லை. இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை மன்னித்து அனுப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அநேக மக்கள் பாவத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அதுபோல் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அநியாயமாய் பணம் சம்பாதித்த சகைவு போன்ற மக்கள் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆனால் இயேசு அவர்கள் யாரையும் வெறுத்து ஒதுக்கவில்லை. இயேசுவோடு கூட இருந்த பேதுரு தன்னை 3 முறை மறுதலித்தும் பேதுருவை இயேசு கிறிஸ்து வெறுத்து விடவே இல்லை. அவர் பேதுருவை தேடி சென்றார். தான் பேதுரை இன்னும் நம்புவதாக தெரிவித்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று மீண்டும் அவருக்கு ஊழிய பொறுப்பை கொடுக்கிறார். ஆகவே பேதுரு அப்போஸ்தலன் 1ஆம் நூற்றாண்டில் எழுப்புதல் பிரசங்கியாகவே மாறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து பின்மாற்றக்காரர்களாய் விழுந்து போயிருக்கும்போது அவர்களை கண்டு நாம் அவர்களை வெறுத்து தள்ளிவிடாமல், அவர்களை பார்த்து பேசாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் மறுபடி கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். பாவம் செய்கிற மக்களை வெறுத்து தள்ளிவிடக்கூடாது. அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை மறுபடியும் நம்ம எடுத்து சொல்லணும். இளையகுமாரனை பார்த்திங்கன்னா, தகப்பனிடத்தில் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பணத்தை துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அழித்து விடுவான். கடைசியில் பார்த்திங்கன்னா, அவன் பன்னி மேய்க்கிற இடத்துல இருக்கும்போது அந்த பன்னி சாப்பிட்ற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து இவன் என்ன செய்ய, தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக முயற்சி எடுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டில் எல்லாருக்கும் நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் வாடுகிறேன், நாங்கள் அப்பா வீட்டில் போய் ஒரு மகனாக இல்லை ஒரு வேலைக்காரனாக போய் இருக்க போகிறேன்னு சொல்லி இவன் புறப்பட்டு போகிறான்.
அந்த மகன் தூரத்திலிருந்து வரும்போது தகப்பன் அவனை ஓடி போய் கெட்டி அணைத்து முத்தம் செய்கிறார். ஆமென். இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ளே காணப்படணும். அந்த பாவம் செஞ்ச மகன் திரும்பி வரும்போது அவனை அணைத்து கொள்ளுகிறார். ஆனால் அந்த மூத்த குமாரன் நினச்சிக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவன் விபச்சார இடத்துல பணத்தை செலவழிச்சிட்டான், அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான், அவன் குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை குற்றம் சாட்டினான். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மூத்த குமாரனைப் போல பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களை, தேவனுக்கு எதிராக குற்றம் செய்து கொண்டு பின்மாறி கொண்டிருக்கிற மக்கள், அவங்கள விட்டு நம்ம தூரமாக விலகி கொண்டிருக்கிறோமா? அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? இன்றைக்கி நம்முடைய எண்ணம் மாறணும். அந்த இளைய குமாரனை தகப்பன் எப்படி மனதார ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நாம் ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குற்றங்களில் ஈடுபடுற மக்கள், பாவம் செய்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும். அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. எனவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றினால் தவறான வாழ்க்கையின் மூலமாக ரட்சிப்பை இழந்தவர்கள் மீண்டும் இயேசு அண்டையில் வர முடியும். அவருக்காக நாம் ஊழியம் செய்ய முடியும். அந்த ஜனங்களும், பாவம் செய்த மக்கள் மறுபடியும் தேவனுக்காய் ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரால் வல்லமையை பயன்படுத்த முடியும். எனவே தவறு செய்த மக்களை, பாவம் செய்த மக்களை அவன் பாவி, அவன் குற்றவாளி என்று நாம் தீர்க்காமல் நாம் அவர்களுக்காய் ஜெபிப்போம். அவர்கள் ரட்சிப்படைவதற்கு நாம் வழி காட்டுவோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நீர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டது போல ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்கிற மக்கள், தேவனை விட்டு தூரமாய் போன மக்கள், அவங்கள சந்தித்து அவங்களுக்காக ஜெபித்து அவர்களை கிறிஸ்து அண்டையில் வர வைப்பதற்கு எங்களுக்கு நல்ல தெய்வீக சுபாவத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்திருப்போம். ஆமென்.